எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும். என் அன்பு வணக்கம். ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ட்ரெடிஷ்னல் உண்ணியப்பம் எப்படி பண்ணுறது வாங்க பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் கீயை சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி இதை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் இதோ வந்திருக்கு பார்த்தீங்களா, வந்ததுக்கப்புறமா நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 4 கற்பூர வாழைப்பழத்தை தோல் நீக்கி வச்சு அதை இந்த மாதிரி ஸ்மாஷரால் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒன்று மசிச்சுருங்க, இல்லைமா இந்த மாதிரி மசிச்சுருங்க. மிக்சியில் மட்டும் போட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம பாகு வெல்லத்தை 3 டம்ளர் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு பாகெல்லாம் எதுவும் நம்ம எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு உருக்கி நம்ம வச்சுக்க போகிறோம். நீங்கள் மற்ற வெல்லத்தை நார்மல் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் கண்டிப்பாக தூசி இருக்கும், வடிகட்டி சேர்க்கணும். நான் இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். வெல்லம் இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ணலாம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்பம் மாவை ஒரு 2.5 டம்ளர் இதில் போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், அரிசி மாவோ கொழுக்கட்டை மாவோ எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இடியாப்ப மாவு இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ போட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னொன்று பார்ப்பீங்க, சில வாழைப்பழம்லாம் பெருசாக இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்குன்னா நீங்கள் கையில் திருப்பி கூட நீங்கள் மேஷர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பீஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பெருசாக இருக்கிறது தான் இதுக்கு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப மசியணுன்றது அவசியம் இல்லை. இப்போது 1.5 டீஸ்பூன் நான் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 இல்லை 3 பிஞ்சு உப்பையும் இதில் போட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 4 மணி நேரம் கன்ஃபார்மாக ஊறணும். இந்த ப்ராசஸ்ஸு இது டேஸ்ட்டாக வரத்துக்கு ரொம்ப உதவும். நல்லா புளிச்சிருச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிட்டு மாவை இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றி மிச்சத்தை எண்ணெயும் ஊற்றி ஒவ்வொரு குழியிலையும் அழகாக நம்ம ரொப்பிடலாம். இவ்வளோ ஆயில் தேவையா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம். ஆக்சுவலாக இது டீப் ஃப்ரை பண்ணுவாங்க கடாயில், ஆனால் ஷேப் ஈஸியாக வரட்டுமேன்னு நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு கடாயிலே தான் நான் பண்ண போகிறேன்னா நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் ஒரு மாவை கரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக வச்சுட்டா உங்களுக்கு அதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம நல்ல பொறுன்னு நல்லா குக் பண்ணி நல்லா டேர்ன் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான சாஃப்டான அருமையான உண்ணியப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.